வணக்கம். நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, எஸ்ஆர்எம்சி, கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், பூபதிஸ் ஹார்ட் கேர், சென்னை. கார்டியோஜெனிக் ஷாக் இந்த டெர்மினாலஜி கேட்டாலே எல்லா டாக்டர்ஸும் எஸ்பெஷலி கார்டியாலஜிஸ்ட் பயப்படுவோம். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான காரணம், அந்த நோயில் இருக்க நோயாளி அவங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு டாஸ் போடுற மாதிரி தான். பிழைக்கவும் செய்யலாம், பிழைக்காமலும் போயிடும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அறிவியல் முன்னேற்றத்தில் இன்னும் அப்படி தான் இருக்கா? ஆமாங்க, மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியாவில் இன்னும் அப்படி தான் இருக்குது. 1960s 70s ஹார்ட் அட்டாக் வந்தப்போ பெரிய மெடிசன்ஸ் எதுவுமே இல்லை. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் நாங்கள் நிறைய பேரை காப்பாற்றிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா 5 பேரை தான் எங்களால் காப்பாற்ற முடியாமல் போகுது. ஆனால் 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிபியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது பேர் கார்டியோஜெனிக் ஷாக் சொல்கிறோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பேர்த்தை எங்களால் காப்பாற்ற முடியாது. அதுதான் அந்த நோயின் தன்மை. ஹார்ட் அட்டாக்கில் ட்ரீட் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கார்டியோஜெனிக் ஷாக்கில் ஏற்படலை. ஏன்னா நோயின் தன்மை ரொம்ப தீவிரமாக இருந்தனால பல மாத்திரைகள், பல மெடிசின்ஸ், பல எக்யூப்மெண்ட்ஸ், பல டிவைசஸ் வந்தாலும் எதுவுமே பெருசாக அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணல, எக்ஸப்ட் ஒன் எக்யூப்மெண்ட். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சிம்பிளாக கார்டியோஜெனிக் ஷாக் அப்படிங்கிறத நம்ம ஒரு காரோட கம்பேர் பண்ணலாம். தனியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு லாங் ஹால் ட்ராவல், மேடு பள்ளம் மலைகள்லாம் ஏறி போயிட்டுருக்கீங்க, பெட்ரோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறீங்க. பர்டிகுலர்லி யாருமே இல்லாத ஒரு இடத்துல நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் பெட்ரோல் கம்மியாகி இல்லை டீசல் கம்மியாகி கார் ரிசர்வுக்கு வந்து கார் டக் டக் டக்னு அடித்து நிற்க போகுது. அந்த சிச்சுவேஷன் தான் கார்டியோஜெனிக் ஷாக். அப்போ பக்கத்தில் யாராச்சும் ஹெல்ப்புக்கு வந்து பெட்ரோல் கொடுத்தாங்கன்னா வண்டியை கிளப்ப முடியும். அதுதான் மருத்துவ வசதி. ஹார்ட் பம்பிங்க்கு ஹார்ட்டுக்கு ரத்தம் தேவை. அந்த ரத்த குழாய், ஹார்ட்டுக்கு வர ரத்த குழாயில் பிளாக்கேஜ் ஏற்படுறதுனால ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டு கம்மியாக போகிறதுனால ஹார்ட் ஒழுங்காக பம்ப் பண்ணுறதில்ல. 25% ஆஃப் த மசில் ஆஃப் த ஹார்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்னால் ஒழுங்காக பம்ப் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், வர்ற பிளட்டில் கொஞ்சத்தை தான் எஜெக்ட் பண்ணும், வெளியில் கொடுக்கும். ஸோ பிளட் பர்ஃபியூஷன் டு தி கிட்னி, டு தி கட், அதாவது குடல், டு தி பிரெயின் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், இன்க்ளூடிங் ஸ்கின். ஸோ பெரிஃப்ரீஸ்லாம் கோல்ட் ஆகிடும், பேஷண்ட்ஸ் அவங்க சுயநிலை விளக்க ஆரம்பிச்சிடுவாங்க, யூரின் அவுட்புட் கம்மியாகிடும், ஒரு மாதிரியாக ப்ரீ டெர்மினல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸை இம்மீடியட்டாக நம்ம இசிஜி எடுத்து நோயை கண்டுபிடிச்சி எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணி வேறு எதுவும் ஹார்ட்டுக்குள்ளே காம்ப்ளிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு, சில டைமில் வேல்வ் லீக்கேஜ் இருக்கலாம், சில டைமில் ஹார்ட்லேயே பிளவுகள் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா எமர்ஜென்சி ஆன்ஜியோ பண்ணி அந்த அடைச்சிட்டு இருக்க ரத்த கட்டியை எடுத்துகிட்டு அங்கே ஸ்டென்ட் போடுறது, அதுதான் அவங்கள பிழைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். இது கூட டேஞ்சர் ஷாக் அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அது யூரோப்பில் பண்ண ஸ்டடி. இந்த மாதிரி பிபி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இம்பெல்லா அப்படின்னு ஒரு டிவைஸ் போட்டாங்க. கால் வழியாக போயிட்டு டெம்பரவரி ஹார்ட்னு சொல்லலாம் அதை. ஸோ ஹார்ட் சேம்பருக்குள்ளே இருக்கிற பிளட்டை எடுத்து அதை அப்படியே அயோர்ட்டாக்குள்ளே விட்டுரும். ஸோ உடம்புல இருக்க எல்லா இடத்துக்கும் பெர்ஃபியூஷன் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அந்த டைமில். அந்த மாதிரி பண்ணுற ப்ரொசீஜர் மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கு கிட்னிக்கு ஒழுங்காக பிளட்டு போய், மூளைக்கு ஒழுங்காக பிளட் போய், ஹார்ட்டோட லோடையும் குறைக்கிறதுனால அவங்க நிறைய நாள் உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஸ் கம்பேர் டு இம்பல்லா போடாதவங்களுக்கு அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் பிபி குறைஞ்சிருக்கு, கார்டியோஜெனிக் ஷாக்கில் இருக்காங்க அப்படின்னா ஆன்ஜியோபிளாஸ்டியை தவிர இந்த ஒரு டிவைஸ் தான் அவங்களோட அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சயின்ஸ் தெளிவாக தீர்க்கமாக சொல்லுது. இதை தவிர நிறைய டிவைசஸ் வந்துச்சு, ஐஏபிபின்னு சொல்லுவோம், எக்மோன்னு சொல்லுவோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட் இன் அவுட்கம் கொடுக்க முடியல. டு கன்க்ளூட், எல்லா ஹார்ட் அட்டாக்கும் ஒன்றும் இல்லை. மேஜர் ஹார்ட் அட்டாக் அப்போ பேஷண்ட்டுக்கு பிபி கம்மியாகிடுச்சு அப்படின்னா அதை தான் நாங்கள் கார்டியோஜெனிக் ஷாக் சொல்லுவோம். அந்த மாதிரி கார்டியோஜெனிக் ஷாக் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள பொழைச்சி நல்லபடியாக காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்புறது 60% to 70% தான். 30 to 40% அவங்கள காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி வரவங்களுக்கு எமர்ஜென்சியாக எஸ்டிலிவேஷன் எம்ஐ இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சியாக ஆன்ஜியோ பண்ணி அந்த ரத்த குழாயில் இருக்க அடப்பை எடுத்துகிட்டு ஸ்டென்ட் போட்டு, இந்த சிச்சுவேஷன் அலோஸ், டெக்னிக்கல் சிச்சுவேஷன், ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் அலோஸ், இம்பலான ஒரு டிவைஸ் போட்டு அவங்க ஹார்ட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது தான் இப்போதைக்கு சயின்டிஃபிக் சொசைட்டி சொல்கிற மிக முக்கியமான செயல். தேங்க்யூ.